இன்றைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீர்க்கங்காய் கூட்டு. ரேடியோவில் பேசுகிறேங்க. பீர்க்கங்காய் மசியல், கீரையில் கூட்டு குழம்பு, கண்டந்திப்புளி ரசம். ஆமாம். ஓகே, கீரை வந்து இது என்ன கீரை? தண்டுக்கீரையா? தண்டுக்கீரை. தண்டுக்கீரையில் வந்து கூட்டு குழம்பு, பீர்க்கங்காய் மசியல். ஆமாம், என்ன பார்க்கலாமா? பீர்க்கங்காய் மசியலுங்கிறது ஒரு புதுவிதமான ஒரு எதுவுமே புதுசு இல்லை. உலகம் பிரசித்தி பெற்றது, முதல் பெற்றது வேண்டாம். அந்த அட்வான்ஸில் வேண்டாம். ஓகே, எல்லாமே எல்லோரும் பண்ணுறது தான். அப்படியா? சாதாரண சமையல் தான். ஓகே, சாதாரண சமையலை இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிற ஐட்டமை இன்றைக்கி உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். ஆமாம். ஓகே, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கண்டந்திப்புளி ரசம் பண்ண போகிறோம். ஆமாம், திப்ளின்றது இது இப்படி இருக்கும். அந்த இதுதான் திப்ளின்றது. இது 2 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு அந்தமாரி ஒரு அந்தமாரி கம்பு மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு 6 எடுத்துட்டுருக்கேன். மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். தனியா 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலப்பருப்பு 1 டீஸ்பூன். இதெல்லாம் ஒரு துளி நெய் விட்டு வறுத்துப்பேன். என்ன துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, தனியா, மிளகு, கண்டந்திப்புளி, இதெல்லாம் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததை இந்த ஜீரகமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டுருவேன். இதுதான் ரசத்தை கரைக்கிறது. அதுக்கப்புறம் ஜலம், ஒரு கிளாஸ் ஜலம் விட்டு ஜலத்தில் வந்து 1 துளி புளி, 1/2 தக்காளி, உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா இந்த அரைச்ச விழுதியும் போட்டு கொதிக்க விடணும். இந்த புளி வாசனை, இந்த அரைச்ச வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு விளாவிட்டு கடுகு பெருங்காயத்தை தாளித்து கொட்டணும். ரசம் அவ்வளோதான். பொங்கின்னு வரும்போது அது தாளிக்கிறதும் நெய்யில் தாளித்தா நல்லது. அப்புறம் துளியூண்டு வெல்லமோ சர்க்கரையோ போட்டுக்கலாம். இந்த திப்ளி வந்து என்னென்னா கொஞ்சம் காரமும் ஸ்லைட்டு கசப்பும் இருக்கும், துவர்ப்பு இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு துளியூண்டு கொஞ்சம் போட்டால் போட்டுக்கலாம். வேணும் அவாய்ட் பண்ண அவசியம் இல்லை. எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது இப்படி கொஞ்சம் பண்ணிட்டோம்னா அந்த திப்ளி போட்டது தெரியாது. அப்படியே உடம்புல சேர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு பழகிடும். அப்புறம் தனியாக கூட பண்ணிக்கலாம். ஓகே, இது வறுத்துக்கிறேன். இப்போ நான் வறுத்துட்டு அரைச்சிக்கிறேன். ஓகே, 1/2 ஸ்பூன் நெய் காய்ச்சனை விழுதுருக்கு இல்லையா, காய்ச்சனை அந்த விழுதை போட்டுன்ட்டு தனியாக, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, திப்பிலி, துளியோண்டு பெருங்காயமும் வச்சுருக்கேன். அது ஆப்ஷன் தான். எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இந்த ஜீரகம் 2 கருவேப்பிலையோட அரைச்சிக்கிறேன். சுக்கு இல்லையா? அதில் சுக்கு கிடையாது, திப்பிலி ரசம் தானே இது. மிளகு திப்பிலி என்னென்னா சுக்கு மிளகு திப்பிலி வந்து சுக்குமி லகுதி இப்பிலி அப்படின்னு படிப்போம். ஆமாம், சுக்கு மிளகு திப்பிலி. இந்த திப்பிலி என்னென்னா நல்லா பித்தம், உடம்பு பித்தத்தினால தான் இந்த முட்டி வலி, கை கால் வலியெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் போயிடும் திப்பிலியில். நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம கொஞ்சம் காரமும் இருக்கும், துவர்ப்பும் இருக்கும். கொஞ்சம் துவர்ப்பும் இருக்கும். ஆமாம், அதனால தான் மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாக துவரம்பருப்பு, கடலப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுருந்து மிளகு வந்து 1/2 டீஸ்பூன். ஆனால் திப்பிலியோட காரம் இருக்கிறதுனால இது மிளகா ஒரே ஒரு மிளகா போட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். இல்லை தாளிக்கும் மிளகா போடல, வேணா தாளிக்கும் போது ஒரு மிளகா போட்டுக்கலாம். வேணா டேஸ்ட்டுக்கு. ஓகே, நான் தாளிக்கும் போது ஒரு மிளகா போடுறேன். இப்போ போடல, வரமிளகா கொதி வந்துட்டு வறுத்துண்டேன் இல்லையா, வறுத்துண்டதை பொடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொடியும் போட்டு கொதி வரணும். கொஞ்சம் வாசனை ரொம்ப இல்லை, கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் அலம்பி விட்டுருக்கேன். கொஞ்சம் கொதி வருது இல்லையா, இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு விளாவின்ட்டு இங்கே வந்து நெய் வச்சுருக்கேன். கடுகு போட்டுன்ட்டு ஒரே ஒரு மிளகா தாளிச்சு கொட்டிட்டேன். இதுண்டு வெல்லம் போடுறேன். வெள்ளைப்பொடி. இந்த கடுகு மிளகாய் தாளிச்சு கொட்டிட்டு ரசம் எடுத்து பொங்கின்னு வரணும். அடுத்து கண்டந்திப்புளி ரசம் ரெடி. நெக்ஸ்ட்டு மசியல் பண்ண போகிறோம். ஆமாம், பீர்க்கங்காய் நல்லா தோல் சீச்சு நறுக்கின்னு இருக்கோம் இல்லையா, இந்த பீர்க்கங்காய் ஒரு தக்காளி 1, அப்புறம் வந்து ஒரு பைத்தம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இது 2த்தையும் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா குழைய வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் விட்டுண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், உப்பு, கடுகு, பெருங்காயம் தாளிச்சு கட்டணும். நெய் காய்ச்சின பாத்திரம் தான். அப்படியே போட்டு ஜலம் வந்து மசியில் வந்து கெட்டியாக வேணும்னா ஜலம் கம்மியாக விட்டுக்கணும். சப்போஸ் மசி நல்லா தளர வேணும் அப்படின்னா இது ரசம்னால தளர வேண்டாம், கொஞ்சமாக விட்டுக்கிறேன். கொஞ்சம் தான் விட்டுறேன். கெட்டி மசியல் தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மிச்சத்தெல்லாம் போடுறேன். ஓகே,
தண்டுக்கீரையில் கூட்டு குழம்பு. நான் கூட்டு குழம்பு இல்லை ஆக்சுவலாக. ஏன் கூட்டு குழம்புன்னு சொல்கிறீங்க? நான் சாம்பார் படி எடுத்து வச்சுருக்கேன்னா ஓகே. ஏன்னா கீரையை வந்து மசிக்கும் போது யூஸ்வலாக உளுத்தம்பருப்பு மிளகா தாளிப்போம். நான் வந்து வேகும் போதே அந்த சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மசிக்கும் போது வெறும் ஜீரகம் மட்டும் தாளித்து போட்டுவேன். அது கொஞ்சம் ரொம்ப தளர விடக்கூடாது, கொஞ்சம் கூட்டு குழம்பு மாதிரி கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்கும். ஸோ அதையும் அந்த வேக வச்சுக்கிறேன். ஓகே. கொஞ்சம் தான் இருக்கனால சின்ன கல்ச்சட்டி எடுத்துட்டேன். வெந்தோடனே இன்னும் கொஞ்சம் குறையும் வேறு. இதுதான் கடாய் டைப் கல்ச்சட்டி. நல்லா வெந்திருக்கு இல்லையா? கொஞ்சம் பைத்தம்பருப்பு வேக வச்சதையும் போட்டுருவேன். நம்ம கீரை மசியெல்லாம் பண்ணுற மாதிரி தான். பரங்கிக்காய் இதெல்லாம் என்ன பண்ணலாம். இந்த சைடு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டு அந்த இஞ்சி மிளகா பச்சை மிளகா 2 கடுகு பெருங்காயம் தாளிச்சிக்கிறேன். கடுகு வெடிக்கவும் இஞ்சிலாம் வதங்கவும் சரியாக இருக்கும். இந்த கடுகு வெடிச்சிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டோம். இருக்குங்க மசியல் ரெடி. கண்டந்திப்பிலி ரசம் எடுத்து இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ உப்பும் என்ன பண்ணுறேன்னா சாம்பார் பொடியும் போட்டுறேன், அப்புறம் மசிக்கிறேன். ஓகே. உப்பு போட்டுட்டு சாம்பார் பொடியும் போட்டுறேன். கீரை கூட்டு நல்லா இன்னும் வேகட்டும். இன்னும் வேகலை. வெந்ததுக்கப்புறம் மசிச்சுட்டு ஜீரகம் தாளிச்சு போட்டுடும். அவ்வளோதான். கீரை ஆயிடுத்து. கொஞ்சம் இந்த ஜீரகம் 2 நிமிஷம் போட்டுருக்கேன். ஸோ சமையல் ஆயிடுத்து. தண்டுக்கீரை கூட்டு, கண்டந்திப்பிலி ரசம், பீர்க்கங்காய் போட்டு மசியல். அமர்க்கில் படிச்சுட்டியா 10 நிமிஷத்தில்? தேங்க்ஸ். தேங்க்யூ.